சப்த கரைகண்ட தலங்களுள் முதலாவதாக வருவது காஞ்சி கரைகண்டீஸ்வரர் திருக்கோவில். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரின் இடது பாகத்தை பெறுவதற்கு காஞ்சிபுரத்தில் தவம் செய்தாள் அன்னை காமாட்சி. சிவபெருமானை பூஜிப்பதற்காக தன் மகன் முருகப்பெருமானிடம் நீர் ஊற்றை உண்டாக்குமாறு கூறினாள். உடனே முருகப்பெருமான் தன் வேலினை வீசிட அந்த ஞானவேல் 7 குன்றுகளை கொண்ட தென் கைலாயம் எனப்படும் பர்வத மலையை துளைத்து கொண்டு செங்கமலையின் ஒரு பகுதியில் குத்தி நின்றது. அதிலிருந்து நீர் பெருகி ஆறாக செய்யாறு என பெயரிடப்பட்டு ஓடியது. முருகப்பெருமான் வீசிய வேல் 7 குன்றுகளை துளைத்ததில் அதில் தவம் செய்து கொண்டிருந்த 7 அந்தண ரிஷிகளால் பட்டு அவர்கள் உயிரிழந்தனர். அவர்கள் முக்தி அடைந்தாலும் அவர்களை கொன்றமையினால் முருகனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை போக்கிட செய்யாற்றின் வடகரையில் ஒரு 7 சிவாலயங்களை அமைத்து வழிபட்டார். அவைகள் காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், தென் மகாதேவ மங்கலம், எலத்தூர், பூண்டி, குருவிமலை ஆகிய திருக்கோவில்கள் ஆகும். இவை 7ம் சப்த கரைகண்ட தலங்கள் எனப்படுகின்றன. சப்த கரைகண்ட தலங்களில் முதலாவது காஞ்சி கரைகண்டீஸ்வரர் திருக்கோவில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் செங்கம் நகருக்கு வடமேற்கில் அமைந்துள்ளது காஞ்சி என்னும் திருத்தலம். இங்கு உள்ள சிவபெருமான் கரைகண்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். மிக பழமை வாய்ந்த ஆலயம் இது. 10ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர்கள் விரிவாக்கம் செய்யப்பெற்று புனரமைத்தார்கள். பின்னர் நாயக்க மன்னர்களும் நகரத்தார்களாலும் திருப்பணி செய்யப்பெற்றது. இவ்வாலயத்தில் சப்த கரைகண்ட தலங்களில் 7 சிவலிங்க திருமேனிகளும் ஓரிடத்தில் உள்ளன. எனவே இங்கு வழிபட்டால் சப்த கரைகண்ட தலங்களையும் வழிபட்ட பலன்களை நாம் பெறலாம். காரி உண்டவர் கரை கொண்டவராக ஆலகால விஷத்தை உண்ட எம்பெருமானின் நீலகண்டன் என பெயர் பெற்றார். காரி உண்ட கடவுள் பிற்காலத்தில் காரிகண்ட ஈஸ்வரன் என பெற்று காரகண்டம் என்பது கரைகண்டம் என மருவி இறைவன் கரைகண்டேஸ்வரர் என போற்றப்படுகிறார். தலங்களும் சப்த கரைகண்ட தலங்கள் எனப்படுகின்றன. காஞ்சியை சுற்றி காரியாறு ஓடுகிறது. காரிப்பட்டு, காரிமங்கலம் என்னும் சிற்றூர்களும் இறைவனின் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. இக்கோவில் தெற்கு நோக்கி உள்ளது. சேயாற்றின் அருகில் பிரதான நுழைவாயில் உள்ளது. பலிபீடம், கொடிமரம், நந்திதேவர், ஸ்தபன மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் கோவில் அமைந்துள்ளது. இவை ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அமைந்துள்ளன. தலமரம் வில்வமாகும். 63 சப்தமாதர்கள், காசி விஸ்வநாதர், பைரவர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. கோட்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பிரம்மன் ஆகியோரும் லக்ஷ்மி நாராயண பெருமாளும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். சுவாமி சன்னதிக்கு வடக்கில் துவார சக்திகளுடன் கூடிய சன்னதியில் பெரிய நாயகி அம்பாள் அங்குஷம், பாசம், மேற்கரங்களில் முன்கரங்கள் அபயவரத கோலத்திலும் நின்ற கோலத்திலும் காட்சி தருகிறார்கள். உட்பிரகாரத்தில் கிருஷ்ணர், பழனி ஆண்டவர் சிற்பங்களும் உள்ளன. ஜுவரஹர மூர்த்தியும் இங்கு உள்ளார். திருவண்ணாமலை கோவிலில் நடைபெறும் விழாக்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன. செய்த பாவங்கள் தீரவும் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும் இங்கு பிரார்த்திக்கிறார்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் காஞ்சி கரைகண்டீஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. சப்த கரைகண்ட தலங்கள் அற்புதம் தொடரும். ஓம் நம சிவாய்.